நமக்கு என்ன தேவைண்டா நான் வெர்பல் கம்யூனிகேஷன். ஏன்னா நாங்கள் பெரும்பாலான நேரத்தில் கையாளுற தொடர்பாடல் வழி மொழி சாராத தொடர்பாடல், மொழி சார்பான தொடர்பாடல் சுத்தம் பேஸ். ஏன் நான் என்ன சொல்றேன் வண்டி ஈஸியா பிடிக்கலாம். ஆனா மொழி சார்பற்ற உடல் சார்ந்த தொடர்பாடல்ன்றது பெர்ஃபெக்டானது, கம்யூனிகேஷன் மிஸ் ஆக மாட்டேங்குது. இப்ப இதுல நீங்க 3 விதமான ஸ்ட்ராட்டஜியை பார்க்கணும். முதலாவது ஒப்சர்வேஷன். என் ஒப்சர்வேஷன் அவதானிக்கிறது. இவர் என்ன தொடர்பாடல் எனக்கு தர்றாங்க அவதானிக்கணும் முதலாவது. ரெண்டாவது என்ன கன்சன்ட்ரேஷன், அந்த அவதானிக்கிறது உள்ளெடுத்தவன் புரிஞ்சு கொள்ளவன். மூன்றாவது என்ன ரிஃப்ளெக்ஷன், நான் மெட்டாலுக்கு செய்து காட்டுறது. ஏன்னா அதாவது நான் ஒரு விஷயத்தை அவதானிக்கிறது, பார்க்கறது, அவதானிப்பு உள்ளெடுக்கிறது, அதை வெளிப்படுத்துறது. இப்ப இது யோசிச்சு பாருங்க, ஒரு 20 பேர்கள் நிற்கிறோம், 20 பேராக கம்யூனிகேஷன் வரைக்கும் எப்படி மாறி மாறி வருது. இப்ப இதே விஷயம் நாங்கள் ஒரு பெரிய டீம் கொண்டு போறோம் பவுடர்ல, அதே ஒரு கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கிறோம், ஃபுட்பால் விளையாடி கொண்டிருக்கிறோம். நான் கொடுக்குற ஒரு கோலோட இந்தியடியான கோலை மாற்றி எனக்கு நடக்கும். சரி நான் அட்டாக் கொண்டு போறேன், அட்டாக்ல கொமாண்டோ ஒரு கைட் பண்றாரு, எல்லாம் வா வான் போவோண்டா இந்த டீம் டைவர்ட் எடுத்துக்கலாம். இதுல மிக முக்கியமான அந்த விஷயத்தை மட்டும்தான் அவதானிக்கும். நீங்க நீங்க சிரிச்சவன உடம்புறீங்க. ஏன்னா இதுல பாத்தீங்க சொன்ன யாரு இவர் இதுல இவங்க சிரிக்கிறாங்க. ஆனா இவன் சொன்ன லாங்குவேஜ் புளியன்றதற்கு வழங்கிட்டு அதனால அவங்கள மூவ் பண்ணலாம். ஏன் மூவ் பண்ணாம இருக்கு? ஏன் அவருக்கு தெரியுது புளியன்னு சொல்லி, ஆனா அவருக்கு தெரியல பார்க்கணும். கண்டிப்பா கம்யூனிகேஷன்ல நாங்களே காலமா கூட போலுக்கு நாங்க வரைய நீங்க என்ன உங்களுக்கு ஒரு ஃபைன் ஃபீடிங் கொண்டு போய் என்ன ரீல் போனோம். இப்ப நானும் சேருங்க இதுக்கு நீங்க என்ன யோசிப்பீங்க? என்ன யோசிச்சீங்க? என்ன யோசிச்சீங்க? என்ன ஜூஸ் மெட்டோட உதாரணம் இல்ல நாங்க வரைக்கும் நானும் சேரும் இருக்கீங்க என்ன யோசிப்பீங்க? ஆளோ 2 பேரும் வந்திருக்காங்க. ரைட். இப்ப நீங்க உங்களுக்கு ஒரு பிக்சர் ஒன்று வந்திருக்க எங்களப்பா நாங்க யாருன்னு சொல்லாம நாங்க வந்து இருக்கீங்க எங்களை பற்றி ஒரு பிக்சர் வந்திருக்கும். அது மைனஸ் ஆகி இருக்கலாம், நெகட்டிவா இருக்கலாம், பாசிட்டிவா இருக்கலாம். அதே ஒரு பிக்சர் ஒன்று வந்திருக்கு. இப்ப யோசிச்சு பாருங்க, நான் இன்றைக்கு உங்களுக்கு இந்த 2 கொலர் பட்டினை பூட்டி கொண்டு ஃபுல் ஸ்லீவ் அடிச்சுட்டு ஷர்ட் எல்லாத்தையும் உள்ளுக்கு விட்டு இந்த கொலர் பட்டினை பூட்டிட்டு வந்து நிக்கிறேன் உங்களோட ஹோல்ல. இந்த பட்டின் பூட்டி இருக்கிறேன், இந்த கை ஃபுல் ஸ்லீவ் இருக்குது, ஷர்ட் இன் பண்ணிட்டு வந்து நிக்கிறேன். உங்களுக்கு பார்த்துட்டு இந்த ஐடியா தோணும். இந்த பட்டின் நான் பூட்டி இருக்கு லெக்சர் மாதிரி இருக்குமா? லெக்சர் மாதிரி இருந்தா எப்படியா லெக்சர் மாதிரி இருக்கும்? ஒரு மேல் பட்டினை பூட்டி கொண்டு வந்த ஒரு அப்நார்மல் டைப் ஒரு ஓகே சம்திங் அப்படி ஒரு ஐடியா வந்திருக்கு. ஆனா சரி இந்த கொலர் பட்டினை துறந்து போட்டு நார்மலா ஷர்ட்டை இன் பண்ணி ஃபுல் ஸ்லீவோட வந்தா என்ன ஐடியா வந்திருக்கு? பிரச்சனை இல்லாத ஒரு சராசரி மாதிரி. சரி நான் அடுத்த பட்டினை துறந்து போட்டு வந்து நடந்திருக்கு. இப்ப யோசிச்சு பாருங்க, ஒரே ஆள் ஒரே ஷர்ட் ஒரே ரெஸ்ட் கோட், மேல் பட்டினை பூட்டிட்டு வந்தா நாங்க யோசிக்கிறோம் சாடையா ஒரு மண்டபுளியான ஆளு, அடுத்த பட்டினை துறந்தா யோசிக்கிறோம் ஒரு சராசரி ஜென்டில்மேன், அடுத்த வேட்டி விட நேரம். அப்ப யோசிச்சு பாருங்க, நாங்க ஒரு இடத்துல என்டர் ஆகிக்கல ஆஸ் ஏ லீடர் ஆஸ் ஏ பர்சனை எங்களோட ரெஸ்ட் கோட்ன்றது மிக முக்கியமான விஷயம். ரெஸ்ட் கோட் 4 மெசேஜ் சொல்லும். அடுத்தது எங்களோட பாடி பொசிஷன். ஏன்னா நாங்க எப்படி நிக்கிறோம், எப்படி நடக்கிறோம், எப்படி கதைக்கிறோம், கை எப்படி காட்டுறோம், கால் எப்படி வச்சிருக்கிறோம். ஏன்னா நான் இப்படி இருக்கேக்கல இப்படி இருந்தா எப்படி இருக்கு? நீங்களே சிரிக்கிறீங்க. ஏன் பொசிஷன்? ஏன் நான் இருக்கேங்க இப்படி தான் நடக்கும். இவ்வளவு ஒரு பீச்ல போய் இல்லாட்டி ஒரு பார்க்கல போய் நான் இப்படி இருக்கலாம். ஏன் எவ்ரி பாடி மூவ்மெண்ட் எங்களுக்கு ஏதோ ஒரு தகவலை சொல்லி கொண்டிருக்கோம். நாங்க சொல்ற தகவல் ஆடியன்ஸுக்கு சரியா போய் சேரணும். நாங்க சொல்றது இருக்கிற பொசிஷன் நிக்கிற நீல கையை காட்டுற முறை மாறி போச்சுன்னு சொல்லி சொன்னா அது அவருக்கு தவறான தகவலை கொடுத்து அவர் அந்த தவறான தகவலை வச்சு கொண்டு வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டார். அப்ப கண்டிப்பா ஒரு ஆஸ் ஏ பெஸ்ட் லீடர் ஆஸ் ஏ பெஸ்ட் சிட்டிசனை நல்ல ஒரு மனிதனை நாங்க இருக்க வேண்டாம். முதலாவது சரியான தொடர்பாடலை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஆளை நாங்க இருக்க வேண்டாம் மாத்திக்கிறது. சரியா? ஓகே. அப்ப நாங்க இதோட என்ன செய்வோம்?